ஹாய், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சாம்பார் வித் சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி நான்வெஜ்லாம் நம்ம மண் சட்டியில் சமைக்கும் போது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பட்டை போட்டு தாளிச்சிடுவோம். அது தாளித்த உடனே பொடியை கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும். அது வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். நமக்கு ஒரு ஸ்பூனுக்கு அதிகமாகவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான்வெஜ்ஜுக்கெலாம் சிக்கனுக்கெலாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அந்த ஸ்மெல்லு வராது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கூட நம்ம மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது சிக்கன் மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடணும். மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வதங்கி வரணும். அதில் இருக்கிற தண்ணிலாம் வர வரைக்கும் நம்ம சிக்கன் நல்லா ட்ரையாக வெந்து வரணும். யாரெல்லாம் நான்வெஜ் சட்டியில் சமைப்பீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள், நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்லேயே நான் கரம் மசாலா தூள்லாம் அரைச்சி வச்சுருவேன். நான் கடையில் பேக் பண்ணி வைக்கிறது வாங்க மாட்டேன். வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா தூள் சின்ன ஸ்பூன் தான் அது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே அரைச்சி சேர்க்கும் போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதர்வைஸ் டேஸ்ட்டும் நல்லா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இது எல்லாம் சேர்த்து நல்லா சிக்கன் நல்லா ட்ரையாக வதங்கி வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ட்ரையாக வதங்கி வர வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது தட்டு வச்சு மூடிடலாம். அது 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரணும். இப்போ சிக்கன் கிரேவி நல்லா கிரேவி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகாக ட்ரையாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிரேவியை நம்ம எடுத்தாச்சு. இப்போது சூடாக வடித்து வச்ச சாதத்தை எடுத்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இப்போ அதில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வித் சிக்கன் கிரேவி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சிக்கன் கிரேவி அதில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போது மதிய லஞ்சு முடிச்சாச்சு. சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.